ஹலோ. பெண்ணும் தனிமையும் அதை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ பெண்ணுக்கு தனிமைன்றது நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஏற்படுறது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்துட்டுருக்கோம். இது ரிட்டையர்மெண்ட்டை பற்றி, சிங்கிள் உமனாக இருக்கிறவா எஸ்பெஷலி மென்னுக்கும் இதே வருது தனிமைன்றது. பட் நம்ம பேசின்னு இருக்கிறது இப்போ பெண்ணும் தனிமையும் தான். இப்போ ரிட்டையர்மெண்ட் வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இத்தனை நாள் நம்ம வேலையில் இருந்தோம், நம்ம எங்கேஜ்டாக இருந்தோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தனியாக இருப்போமே, தனியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம். அந்த பயமே நம்மளை அந்த ஒரு இருட்டில் தள்ளி விட்டுறது. அதுதான் அந்த வெறுமை. அந்த மனசில் இது ஒரு வேறு எந்த தாட்ஸும் இல்லாமல் இது இருக்கும்போதே அந்த வெறுமை தான் அந்த இருட்டில் நம்மளை தள்ளி நம்மளை தனிமையை ஒரு பயமுறுத்துறது. ஸோ அது இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருக்கலான்னா, நிறைய வழிகள் இருக்குது. இந்த காலத்தில் நிறைய வழிகள் இருக்குது. நிறைய கைடட் டூர்ஸ் இருக்குது, பேக்கேஜ் டூர்ஸ். பட் பக்தியாக இருக்கிறவா, அதாவது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவளுக்கு அவளுக்கு நிறைய டூர்லாம் இருக்குது. நிறைய கோவில்கள்லாம் விசிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குது, அதில் போகலாம். நம்ம இனிமேல் நமக்கு லீவ் போடணும், அது இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வி ஆர் ஃப்ரீ. நம்ம எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது. அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். வி ஷுட் நோ ஹவு டு லிவ் ஹாப்பிலி. இந்த ரிட்டையர்ட் லைஃப்பை எவ்ரிடே இஸ் எ போனஸ் ஃபார் அஸ். அப்போ அதை நம்ம எப்படி நம்மளால் என்ஜாயபிளாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான வழிகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம தனி 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 நினச்சின்னு இப்படி உட்காந்துக்க வேண்டாம். ஏன்னா அப்போ திங்கிங்கே வராது. அதெல்லாம் எடுத்துட்டா தான் நம்மளால் திங்க் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். நம்மளோட பேஷனை கண்டினியூ பண்ணலாம். நம்ம 4 பாட்டு கற்றுக்க முடியாமல் போயிருக்கலாம் சின்ன வயசில். இப்போல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டான்ஸ் கூட கற்றுத்தரா. நம்ம ஒன்றும் ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறதில்ல. இனிமேல் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வி லிவ் ஃபார் அவர் செல்ஸ். நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ மனசு ஹாப்பியாக இருந்தாலே வேறு எந்த தாட்ஸும் வராது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். அப்போ எதுவுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வராமல் இருக்கும். ஸோ நம்மளோட பேஷனை கண்டினியூ பண்ணலாம். டூர்ஸ் நிறைய போகலாம். நிறைய பேரோட வி கேன் மீட். அதாவது எப்படின்னா, இந்த சோஷியல் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல மனுஷால் அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அவளோட இன்டராக்ட் பண்ணலாம். இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஐடியலாகவும் இருக்கக்கூடாது, தனியாகவும் இருக்கக்கூடாது. மனுஷால நமக்கு அதாவது நம்மளுடைய அந்த வேவ் லென்த் ஒன்றா போகிற மாதிரி இருக்கிறவால கூட நம்ம ஒன்ஸ் என்ன ஃபார்ட்நைட்டோ இல்லை ஒன்ஸ் மந்த்தோ நம்ம மீட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். ஸோ தனிமையும் கிடையாது. அது ஒரு அதனால் கொஞ்சம் இருட்டில் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும்.